ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, வியாபாரத்துக்கு கருவேப்பிலை சாதம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸில் தக்காளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய டைமில் நீங்கள் கேட்ட தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் முருங்கை இலை சாதம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ ரைஸில் இந்த கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டே ரைஸை வடித்து வச்சுட்டேன். சரிங்களா? நம்ம லெமன் ரைஸ் வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே காமிச்சிருப்பேன். லெமன் ரைஸும் இந்த கருவேப்பிலை சாதமும் மெஷர்மெண்ட் ஒன்று தான். சரிங்களா? ஒரே வெயிட்டில் தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் லெமன் ரைஸில் பாருங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ ரைஸ் பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ரைஸை வடித்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ தால்சம் போட போகிறோம். இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே ஏற்றிடணும். பாத்திரத்தை மேலே ஏற்றிட்டு பாத்திரம் சூடான பிறகு நல்லெண்ணெய், சரிங்களா, கரெக்டாக 100 ml ஊற்றுறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுளாக போட்டுக்காங்க 1 கிலோவுக்கு. அப்புறம் நீங்கள் எத்தனை கிலோ பண்ணுற போகிறீங்களோ அத்தனை கிலோவை மல்டிப்ளை பண்ணிக்காங்க. நான் 1 கிலோலேருந்து பிரித்து 1/2 கிலோவுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோவுக்கு பிரிச்சுக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பழைய வீடியோவும் பாருங்கள். லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ்லாம் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம 100 நல்லெண்ணெய் உடச்சி ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கடுகு, ஒரு 10 கிராம் கடுகை எண்ணெயில் போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே உருட்டு உளுந்து ஒரு 10 கிராம், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 2-3 கிராம் வரும். அதையும் போட்டு நல்லா அப்படியே வெடிக்க விடுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகி முடிச்ச உடனே கடலைப்பருப்பு சேர்க்க வரும். கடலைப்பருப்பு ஒரு 10 கிராம்குள்ளே அதை நல்லா அப்படியே சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். வத்தல் சேர்க்கனாலும் இந்த டைம் இது கூட சேர்க்கலாம். சரிங்களா? வத்தல் உங்கள் ஆப்ஷன் தான். நம்ம பவுடரில் வத்தல் சேர்த்துருப்போம், அதனால் எல்லாம் சேர்க்கல. ஒரு 25 கிராம் வேர்க்கடலை பருப்பில் தொலியெல்லாம் ஊதி எடுத்துட்டு அரையாக உடச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நாளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி சேர்த்துக்காங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 5 இனுக்கு உருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அப்படியே சிம்மான ஃப்ளேம்லேயே அப்படியே நல்லா வதக்கி நல்லா எடுக்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ரைஸாக பொங்குறப்போ 1 கிலோவுக்கு 30 கிராம். இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்குற டைம் 30 கிராம் சேர்க்கணும். நீங்கள் லெமன் ரைஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் 15 கிராம் ரைஸ் கூட போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 15 கிராம் சேர்த்துக்கின்றேன். நான் சொல்கிறது கல் உப்பு மெஷர்மெண்ட். சரிங்களா? கல் உப்புக்கு இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு முக்கியமான ஒன்று, சரிங்களா, இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடணும். தண்ணி விட்டால் தான் உப்பு கரையும். எண்ணெயில் உப்பு கரையாது. அந்த கிளிப்பிங் இதில் மிஸ் ஆகிட்டு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உப்பு இப்படி சேர்த்துட்டு அந்த கடலை எல்லாமே நல்லா வெந்து முடிச்சோடனே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்ட உடனே உப்பு கரைஞ்சிரும். இந்த டைம் ஊற்றி எடுத்து இடையில உள்ள கிளிப் தான் மிஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? கருவேப்பிலை பொடி வீட்டிலே ரெடி பண்ணதான். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன், பின்னாடி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணி தரேன். சரிங்களா? பச்சை கருவேப்பிலை ஒரு 300 கிராம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உருட்டு உளுந்து, இந்த 3ல் எது 1 எடுக்கலாம், 3 மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக ஒரு 35 கிராம், பூண்டு ஒரு 15 கிராம், வத்தல் ஒரு 10 கிராம், உப்பு ஒரு 5 கிராம், காயப்பொடி ஒரு 5 கிராம். கருவேப்பிலை, பருப்பு, பூண்டு, வத்தல் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பூண்டையும் கல்லுப்பையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் பூண்டு, கல்லுப்பு, காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டா உங்களுக்கு ஒரு 100 கிராம் அளவுள்ள நம்ம பண்ண கருவேப்பிலை பொடி அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட் ரைஸை மேலே ஏற்றிட்டோம். இப்போ நம்ம தால்சத்தை அப்படியே உள்ளே ஊற்றிட்டு நம்ம கருவேப்பிலை பொடியை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா 30லேருந்து 50 கிராம். நான் இப்போ 1/2 கிலோவுக்கு 50 கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 1 கிலோ அரிசியாக பொங்கி நீங்கள் அந்த 1 கிலோவை கருவேப்பிலை சாதமாக மாற்றுறதா இருந்தால் 100 கிராம் வரை சேர்க்கலாம். நல்லா கமன்னு வாசனை தூக்கும். மினிமமாக 60 கிராம் சேர்க்கலாம். 1 கிலோ அரிசிக்கு மேக்ஸிமம் 100 கிராம் வரை சேர்க்கலாம். இப்போ நான் அப்படியே 50 கிராம் சேர்த்துருக்கேன். 30 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கருவேப்பிலை நிறைய காஸ்ட்டு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு தக்கன, உங்கள் பட்ஜெட்டுக்கு தக்கன, நீங்கள் அந்த ஃப்ளேவருக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் அவ்வளோ சூப்பராக கமன்னு வாசனை அப்படி தூக்கும். கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சாதப்பொடியை ஒரு 10 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணாங்க, இந்த ஃப்ளேவர் விட்டுரும். சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ பண்ணி அன்னன்னைக்கு சேர்த்தா கூட பெஸ்ட் தான். வாசனை அப்படி கமன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோட்டல் வைக்கணும், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை சாதத்தை எவ்வளோ விற்கணும் அப்படிங்கிறத நான் லெமன் ரைஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு லெமன் ரைஸ் 1 கிலோ பண்ணி நம்ம எடுக்கப்போ நமக்கு இத்தனை கிராம் கிடைக்கும். நீங்கள் அதை இத்தனை ரைஸாக பிரிச்சுக்கிடலாம். காஸ்ட் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரோஜமாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.